ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகுது. முருகனை நம்பு, முருகனை நம்பு தங்கமே. நாளைய மாத பிறப்பு முதலே அனைத்தும் நல்லதாக தொடங்கிவிடும். இனி கஷ்டப்பட்ட காலமெல்லாம் கடந்து சென்று விடுவாய். போதும், நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். வாழ்க்கையில் நீ பயணித்த தூரத்தை மட்டும் பார்க்காதே, களைப்பு வந்து விடுவாய். அந்த தூரத்தில் நீ எவ்வளவு கற்றுவிட்டாய் என்பதை மட்டும் யோசி தங்கமே. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று மட்டும் யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் இனி எதிர்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாய். உன்னை நீயே கேட்டுப்பாரு. ஆம் முருகா என்று சொல்வாய். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பார். என் முருகன் என்னை உயர்த்தி வாழ வைப்பார் என்று பதிவிடு. என் முருகன் என்னை உயர்த்தி வாழ வைப்பார் என்று நம்பிக்கையோடு பதிவிடு. நம்பிக்கை இருந்தால் மட்டும் பதிவிடு. நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று நீ எப்படி நினைக்க முடியும்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன், தராமல் இருக்க மாட்டேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெற்றுவிட முடியுமா? அதற்கு நிறைய விஷயங்களில் முயற்சி அல்லவா செய்யணும், உழைக்கணும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால், ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டு விடு, புத்துணர்வோடு வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். நாளை மாத பிறப்பு முதல் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே வருகிறேன் உன் திருச்செந்தூர் முருகன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி என் வலி, உன் வேதனை என் வேதனை. நிச்சயம் சரி செய்வேன். நீ நிம்மதியாக வாழணும், அதுவும் வெற்றியோடு வாழணும். அதுதான் உன் அப்பாவாகிய உன் முருகன் நான் சொல்வது. இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு நான் ஒன்றை சொல்லியே ஆகணும். நம்பிக்கையோடு இருக்க மாட்டேங்கிறாய். ஒரு சில நேரத்தில் நம்பிக்கை வைத்திருக்கணும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இந்த முருகனின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கையே இல்லாவிட்டால் என்ன ஆகும்? எல்லா இடத்திலும் நம்பிக்கை வேண்டும். அது நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்தில் இது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கணும். வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு விட்டாய். இந்த வைராக்கியம் என்ற தன்னம்பிக்கையை பெறுவதற்கு இன்னும் நீ நம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும், நேர்மையை வளர்த்து கொள்ளணும், பொறுமையை வளர்த்து கொள்ளணும், சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளணும். நீ நினைக்கலாம், ஒருவன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அடிப்படையான தேவை நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. எங்கே சொல்லிப்பார், இது அனைத்தும் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று. ஒரு கஷ்டமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கை வேண்டும், குறையாத பொறுமை வேண்டும். மிக முக்கியமான தேவையான ஒன்று. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு, அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மன்மை எண்ணத்தில் எதிர்கொண்டுதானே வந்தாய். என் பிள்ளை அல்லவா நீ. ஆனால் நம்பிக்கை இழந்து நிற்கதியாக இருக்கும் சூழலில் என்னையும் நோக்கினார்கள்.
நம்பிக்கையை இந்த முருகனின் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அது உங்கள் மனதில் பதிய பதிய உங்கள் மனம் ஆனந்தம் அடைய நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குவேன். உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. நாளைய மாத பிறப்பு முதல் நல்லது நடக்கப் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். அது உன் தந்தையின் ஆசீர்வாதம். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். திருச்செந்தூர் முருகனை எப்படி நினைக்கிறாயோ அப்படி எடுத்துக்கொள். நீ நடக்கப் போவதை, நாளை நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறுங்கைகளாக அனுப்பிவிடுவேனா? நீ இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய், பெறத்தான் போகிறாய். ஆக நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால் முருகன் நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணி விடாதே. உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது, உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? தயவு செய்து சொல்வதை கேள். நீ யாரையும் சார்ந்திருக்காதே. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் நான் செய்து காண்பிக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவிடு. அதை நான் முன்னே சென்று நடத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? என் அருள் பெற்ற பிள்ளை நீ, என் அன்பு பெற்ற பிள்ளை, என் ஆசீர்வாதம் பெற்ற செல்ல பிள்ளை. நொடிக்கு ஒரு முறை நீ என்னை நினைக்கிறாய், நொடிக்கு ஒரு முறை முருகா முருகா என்று அழைக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது என்று சொல்கிறேன். உண்மையமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிக்கிறேன். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடந்தே தீரும். அதை நான் நடத்தி காட்டுவேன். நிச்சயமாக வருத்தப்படாதே. வாழ பழகிக்கோ. ஏமாற்றங்களை சந்திப்பது கூட அனுபவம்தான். பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கு பெயர்தான் அனுபவம். இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? கவலைப்படக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், பொறுமை முக்கியம், தன்னம்பிக்கை முக்கியம். அதே நேரத்தில் தைரியத்தை இழந்து விடக்கூடாது, தொலைத்தும் விடக்கூடாது. நான் இருக்கிறேன் உனக்கு. உன் திருச்செந்தூர் முருகன் நாளை அதிகாலையிலேயே உன்னிடத்தில் வந்து விடுவேன். உனக்கான காரியத்தை நிச்சயமாக நான் நடத்தி காண்பிப்பேன். ஓம் முருகா போற்றி போற்றி.